நம்முடைய மத்தியிலே வந்திருக்கக்கூடியதான பத்மஸ்ரீ டாக்டர் பாலம் கல்யாணம் சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அத்துடன் மாண்புமிகு டாக்டர் ஐ ஜெயந்தி நீதிபதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து உயர் திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அத்துடன் திருமதி ஆர் கவிதா ராமானுஜம் ஐஆர்எஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் அவருடைய துணைவியாரை மேடைக்கு அழைக்கிறோம். ரிச்சர்ட் ஆனந்த் மற்றும் அவருடைய துணைவியாரை மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் அவரது துணைவியார் இங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். பத்மஸ்ரீ டாக்டர் பாலம் கல்யாணம் சுந்தரம் அவர்கள், மாண்புமிகு மாவட்ட நீதிபதி டாக்டர் ஐ ஜெயந்தி அவர்கள், உயர் திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள், திருமதி ஆர் கவிதா ராமானுஜம் ஐஆர்எஸ் அவர்கள், இவர்கள் அனைவரும் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி இந்த அருமையான நிகழ்வை தொடங்கி வைக்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். பத்திரிகையாசிரியர் ரிச்சர்ட் ஆனந்த் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறார்கள். நிகழ்விலே தொடர்ந்து இணைந்திருப்பதும் மிக்க மகிழ்ச்சி. இந்த அருமையான நிகழ்ச்சியிலே இங்கு வந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், நீதியரசர்கள், அதிகாரிகள், நன்கொடையாளர்கள், அத்தோடு இந்த உன்னதமான பணியிலே இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கனவான மேடையை பகிர்ந்து கொள்ளும்படி மூத்த பத்திரிகையாளர் தே சீசு மணி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இத்தோடு இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக நல்ல ஒரு வரவேற்புரையை நல்ல வரும்படி பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியர் திரு மு சிக்கந்தர் ஷா அவர்களை நாம் அழைக்கிறோம். தமிழ்நாடு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நான் நன்கறிவேன். குமரி மாவட்டம் கருங்கல் முள்ளங்குளம்பள்ளி பூர்வீகமாக கொண்டு அவருடைய தகவலால் மார்த்தாண்டத்தில் இருக்கக்கூடிய என்எம்சிசி கல்லூரியினுடைய இயற்பியல் பேராசிரியர் டாக்டர் அமல்ராஜ் ஐபிஎஸ். அனைவருக்கு இவரை ஒரு காவல்துறை அதிகாரியாக மட்டும்தான் தெரியும். ஆனால் இவர்களுடைய குடும்பம் இவர் காவல்துறைக்கு வருவதற்கு முன்பதாகவே அச்சுப்பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு குடும்பம். மேரா பிரிண்டஸ் வெற்றியாளர்களின் வெற்றிப்படிகள், காவல்துறையினருக்கு வெற்றி தரும் மேலாண்மை பண்புகள், வெள்ளமனைத்தான் வெல்லலாம், சிறகுகள் விரித்து போராட கற்றுக்கொள். இவையெல்லாம் எங்கேயோ கேட்ட வார்த்தைகள் அல்ல, யாரோ எழுதிய புத்தகங்கள் அல்ல. இத்தனை படைப்புகளை கொடுத்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் பண்புடனும் அடக்கத்துடனும் அமர்ந்து கொண்டிருப்பவர்தான் நமது காவல்துறை அதிகாரி உயர் திரு அமல்ராஜ் ஐபிஎஸ் அவர்கள். இந்த தகவல் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும் என்றால், அவருடைய
அடுத்த நிறுத்தத்திலே தான் நான் பிறந்து வளர்ந்தவன், கரங்கள் எனது போர்வையையும் ஆசிரியர் பணி. ஆகவே அவருடைய தகப்பனாரை நான் நன்கறிவே. அவர் நமது மத்தியிலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்பொழுது கரங்களை தட்டி உயர்ந்திரு அமல்ராஜ் IPS அவர்களை நாம் அழைக்கிறோம். அவர் வந்து அவரது பாராட்டுகளை நமக்கு தருவார்கள். வந்திருக்கின்ற நண்பர்களே, இங்கே வந்திருக்கின்ற மேடையில் ஏற்றிருக்கின்ற பெரியவர்களே, இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இங்கே இந்த பத்திரிகையினுடைய 16வது ஆண்டு துவக்க விழாவில் கொண்டு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பத்திரிகையை தந்து இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைக்கப்பட்டது நான் கேட்டது ஒரு திருமண வைபவத்திற்கு அழைத்த பத்திரிகை கொண்டது. திருமணத்தில் சித்திமார், சித்தப்பாமார், அண்ணிமார், அண்ணன்மார் என்று எல்லாருடைய பேர்கள் எழுதுவது போல் ஏராளமான பேர்களை பாருங்க எப்படி பாருதுன்னு பார்த்து மீண்ட அளவு இந்த பத்திரிகையினுடைய பத்திரிகையுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்த எல்லோரையும், இந்த பத்திரிகையை அச்சிட்டது மகிழ்ச்சியான விஷயம். அவர்களுக்கு பத்திரிகை ஆசிரியர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தனை பேர் பேசுகிற இடத்தில் நான் என்ன பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். நீங்கள் பேச வேண்டாம், வந்துட்டு போனால் போதும் என்று கூறினார்கள். ஆகவே உங்களுடன் கலந்து கொண்டது உண்மையாகவே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு சார்ந்த பல்வேறு பொருள் நிகழ்ச்சி வாயிலாக கண்டு கொள்ள முடிந்தது. அதற்கும் இன்றைய சமுதாயத்தில் பத்திரிகை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம், எவ்வளவு முயற்சிகளை தாங்கியிருக்க வேண்டும், தாங்கியிருக்கிறது. இந்த சமூக ஊடகங்கள், இந்த சமூக ஊடக வளர்ச்சியை காணும் இந்த சூழலில் பத்திரிகை தரும் செய்திகளை படிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சுருக்கமாக செய்திகளை காண வேண்டும், படிக்க வேண்டும் என்று சமுதாயத்தில் அனைவரும் விரும்புகின்ற இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையை 8 பக்கம் 10 பக்கம் சூழ்ந்து வருகின்ற பத்திரிகையை ஒரு வியாபார ரீதியில் வெற்றிகரமாக கொண்டு செல்வது என்பது மிக கடினமானது. அதுவும் குறிப்பாக தவறுகளை சுட்டிக்காட்டி சமூகத்தில் நடக்கின்ற குற்றங்களை, சமூகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை மட்டுமே சுமந்து ஒரு எதிர்மறை கருத்துக்களை சுமந்து வருகின்ற இந்த பல்வேறு no good news as bad news என்று சொல்வார்கள். தவறான செய்திகளை முன்னுரிமைப்படுத்தி அதன் வாயிலாக விளம்பரம் பெறுகின்ற ஒரு கலாச்சாரம் பெருகி இருக்கின்ற இந்த நாட்களில் நேர்மறையான கருத்துக்களை முன்னெடுத்து பத்திரிகை, உள்ளாட்சி சேர்ந்த பத்திரிகையில் ஒரு பக்கம் பார்த்தால் கூட ஒரு நேர்மறையான கருத்துக்களை மட்டுமே பார்க்க முடிகிறது. அந்த வகையான ஒரு எண்ண ஓட்டத்தில் சமூகத்திற்கு உகந்த நல்ல கருத்துக்களை எடுத்து கூறி பத்திரிகை நடத்தி வெற்றிகரமாக இளமை இல்லாமல் 16வது வருடத்தில் காரடி வைத்திருக்கின்ற பத்திரிகையுடைய உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகையுடைய வளர்ச்சி என்பது எத்தனை பத்திரிகை பிரிண்ட் செய்யப்படுகிறது, எத்தனை காப்பீஸ் விநியோகம் செய்யப்படுகிறது என்பது மட்டுமல்ல, பத்திரிகை ஏற்படுத்துகின்ற தாக்கம், சமூகத்தில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் எந்த அளவுக்கு அந்த பத்திரிகையுடைய கருத்துக்கள் சமூகத்தால் முக்கியமாக கருதப்படுகிறது, பத்திரிகையை சுமந்து வருகின்ற கருத்துக்களை எந்த அளவுக்கு இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதன் அடிப்படையில் தான் பத்திரிகையுடைய உண்மையான ஒரு யாட்ஸ்டிக் இருக்கிறது. அந்த வகையில் பத்திரிகை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதில் எந்த ஐயமில்லை. பத்திரிகையுடைய அனைவருக்கும், இந்த ஈடுபட்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். தொடர்ந்து இன்னும் பல படங்கள்
முன்னுக்கு வர வேண்டும் என்று என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொண்டு என்னை அழைத்தமைக்கும் சிறப்பாக பேசிய நீதிபதி அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழில் பால் கொண்ட இயற்பின் காரணமாக தமிழரே பள்ளி படிப்பை முடித்து அதே தமிழ் மொழியின் மீது கொண்டுள்ள காதலால் தமிழ் இலக்கியம் பயின்று அதனூடாக இன்றைக்கு வருமான வரித்துறை ஆணையர் என்கிற ஒரு உச்சத்தை எட்டி பார்த்திருக்க முடியும் என்றால் அது நாட்கள் கொண்டு வந்துவிட்டை. இதற்கு சொந்தக்காரர் இருக்கிற திருமதி கவிதா ராமானுஜம் ஐயாஸ் அவர்கள் தமிழ் மொழியில் பயின்று இன்றைக்கு இந்த உச்சத்தை எட்டியிருக்கிறார். நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பட்டியலிட முடியாது. ஆகவே இந்த இடத்துல இருப்பது நமக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. அவர்களை இந்த விழாவை குறித்து விளங்கும்படி அன்புடன் அழைக்கிறோம். அவர்களை வரவேற்கிறோம்.